வண்டியில இருக்குது. கழட்டிட்டு போய் இறக்கி போட்டுருங்க. சரி இல்லப்பா அமைதியா இருங்கண்ணே. காலையில் காடு சென்று காலையில் வீடு திரும்பும் பொன்னை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே சொன்னேன். கல்யாணம் ஆனீங்களே கல்யாணம் ஆகாதீங்களே எப்படா கல்யாணம் ஆகும் நாமளும் ஒரு போட்டு போடலாம் ஏன் கிட்ட பிறகுலே தலை தூக்கி போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அது இல்லப்பா சாப்பாடு வந்தீங்களே வராதீங்களே எதுக்கு கூத்து பாக்க அப்படி நல்ல செலவா சொல்லு. போட்டீங்களே போடாதீங்களே என்னப்பா என்ன போட்டீங்க போடாதீங்க உங்க வாயால ஏன் பாட்டம் போடுறானே இல்லப்பா வெத்தலை போட்டீங்களே போடாதீங்களே வயசுக்கு வந்தீங்களே வயசுக்கு வராதீங்களே இன்னைக்கு தான் வரலாமா நாளைக்கு தான் வரலாமா என்ன ஏங்கி துடிச்சு கொண்டு இருக்கோம் 70 வயசு பாட்டிமா இருக்கலே உங்க பாட்டி வயசுக்கு வந்தா கோயில பெருசங்க அடிக்க எப்படா நீ பிறந்தா கொப்பம் பிறந்தா கொப்பனும் கொப்பம் எப்படா பிறந்தா அதுக்கு முன்னாடி நீ மூச்சு விட்டு வச்சு செத்து போயிடா செத்தாலும் பசன காத்த கண்ணி வந்து போகாம வரணும் ஆடா பிறந்த அப்பமா இருக்கலே பெண்களா பிறந்த அருமை தாய்மார்களே பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளே அனைவற்று பேருக்கும் ஸ்ரீ ஓம் சக்தி நாராயண சபா கூலிப்பட்டி அதான் கூலிப்பட்டி தலைவர் பி பி பொறுமையா பார்த்து கூலிப்பட்டி கூலிப்பட்டி தலைவர் பி சுப்பிரமணிய கவுண்டர் சார்பாகவும் கோபாலி சார்பாகவும் எனக்கு முத்தான முதற்கண் வணக்கம். கைப்பூல் என்ன ஒண்ணுக்கு 2 வச்சுட்டு 3 வச்சுட்டு நான் என்ன டைப்புல் அண்ணா இந்த ஊருக்கு வந்து வெகுநேரம் ஆகி போச்சு. ஒருத்தனே பேசிட்டு இருந்தான் வைத்தியர்னு சொல்லுவாங்க. அதனால என்கிட்ட பேசுறதுக்கு பாட்டு சட்டமா ஒரு ஆளை வந்து ஒட்ட சொல்லியா பாக்கலாம். ஒரு ஆள ஒடியாரு சொன்னேன் ஒட்டுறதுக்கு அவர் சொன்னேன் ஒரு ஆள ஒட்டு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் வேகமா வந்து ஒட்டு சொல்லி தாத்தம் சொல்லி இல்ல இல்லப்பா ஒட்டு சொல்லி வந்திருந்தேன் நல்லா விசையா உடையாந்துக்கிறேன் நீ எப்படி எப்படி ஒட்டுவேன் அண்ணா போய் நின்னைக்கு ஒட்டினா நின்னிட்டு ஒட்டினா எனக்கு குதிவாதம் கூதிவாதம் ஆமா அப்படி சொல்றாங்க குதிவாதம் ஆமா சரி அண்ணா உட்கார்ந்து ஒட்டினா எனக்கு இடுப்புருண்டை வலிக்கும் இடுப்புருண்டை வலிக்கும் ஆமா அண்ணா போய் படுத்துட்டு ஒட்டினா மூக்குல மண்ணு பூதுனா மண்ணு பூதும் மூக்குல ஆமா சரி அண்ணா உட்கார்ந்தே ஒட்டினா நீ ஊத்தியா ஓத்தியாவா ஏடா கல்யாணம் பண்ணி யார் மாற்றது எங்க என்ன பார்த்து ஓத்தியான்னு ஊத்தியான்னு கேக்குறேன் திரும்பி உட்காரு என் கையில கொடுத்தா தான் ஊத்துவேன் நான் அப்படி சொல்றேன் ஆமா உட்காந்துட்டு இல்ல உட்காந்துட்டுனா ஏண்டா அவங்க எங்க ஆரிய கோயிலுக்கு வல்லாயிரம் கணக்குல செலவு செஞ்சு கூத்துட்டு கூத்து பாப்பாங்களா இல்ல முத நாரி பண்ணி சூத்து பாப்பாங்க நீ அப்பதான் கரெக்டா உட்காரு சரி உட்காந்துட்டியா கையினால வாங்கிட்டு ஒட்டிக்க ஏனா எதுவும் குடிக்கணுமா குடிக்கணும் நடுவுல என்ன ஓட்ட ஆயா கொடுத்து ஓட்ட ஆயா கொடுத்து ஓட்ட உங்க தாத்தா அடிச்சு பார்த்தா அடைக்க முடியல உங்க அப்பா அடிச்சு பார்த்தா அடைக்க முடியல நீ அடிச்சு பார்த்தா அடைக்க முடியல நாளை விடியகாலம் 5:30 மணி சும்மா இருக்கு வா நான் அடிச்சு காட்டுறேன் ஆமா சரி அந்த அளவுக்கு தைரியம் இருக்குப்பா கண்ணு ரெண்டு கப்புனே இருக்க முடியும் ஏன்னா கட்ட மரத்து பாரு இப்படி நுர தும்பிட்டு வரும் கவுண்ட் கண்ணுல படிச்சா கூட கண்ணை வஞ்சு போயிரும் அதனால கண்ணு இருக்க முடியும் அப்படிங்களா ஆமா ஏன்னா திறந்துட்டே தான் குடிக்கிறேன் கண்ணை முடிக்க தெளவு கண்ணை வஞ்சு போயிருந்தா கண்ணை முடிக்க சரி வாண்ணா ஆனா பொட்டிக்காரனா ஊத்துற முடிச்சிட்டு போ ஊத்து ஒரு நாளைக்கு ஊத்தலாமா ஊத்து
தெளு தண்ணி ஊத்தணும் உட்காந்தனா சிப்ப கழட்டி விட்டு அத்த சோடி எடுத்து வாய விடுறா நம்ம பக்கால போலி. ஐயோ ஐயோ அது காட்சியான ஒரு குமார்த்தி. ஆமா ஓ குமார்த்தி தான். ஆமா நீ என்னால பண்றது? ஆமா அண்ணா அப்படி இருந்தாலும் எங்க ஊருக்கு ஒரு ஆள் புதிதா வந்தா சரி அவள் ஒரு பேர் வைத்து கூப்பிட வழக்கம். பேர் வைக்கிறேன். இப்ப இருக்கிற பேர் எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. அதனால அருமையான பேரை வை பார்க்கலாம். அண்ணா ஓ புல்கால் பேண்டுக்கும் புல்கால் பேண்டுக்கும் ஓ மேலப்படி செவ்வாய் செவ்வாயே சொவாயா ஓ செவ்வாய் சொகாயி. ஆமா நெத்தில புட்டு பொட்டு ஓ பொட்ட பாத்து அண்ணா ஓரி 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 ஓரினா என்ன பாத்து? ஆமா நீ ஓரி ஓரி ஓ பொண்டாட்டி ஓரி ஓரி பிள்ளை ஓரி பிள்ளை ஓரி குடும்ப ஓரி ஆனாஸ்கர ஓரி பொன்னாஸ்கர ஓரி மத்தலகர ஓரி சால்ரகர ஓரி கோல்லகர ஓரி நம்ம செட்டு ஓரி சுப்பமணி கவுண்டர் இருக்கறானே மொண்டி கூத்தியா ஓரி நான் பரிமிட்டி அவர்கிட்ட வச்சிரு கூத்தியா ஓரி யார பத்தியா ஓரிங்கற யாரா பக்கால ஓரி கவுண்டர் கூட ஓரிங்கற ஒத்துக்கிறேன். பஸ் ஸ்டாப் பேர் என்ன? அவத்தர பஸ் ஸ்டாப் பேரு அம்மானமலை பஸ் ஸ்டாப். செங்கோடமலை பஸ் ஸ்டாப். அவன் ஒரு பூஜை வச்சிருக்காரு. அந்த பூஜைய பார்த்து ஏண்டா வக்கால் ஓடி எப்பறா ஓரிங்க? அந்த கூத்தியா நடபடி தெரியுமா? எப்படி? ஏண்டா இத்தனை பேர் சபையில வந்து இப்படி சொல்லலாமா? ஏன் நான் உண்மையை சொல்றேன். ஏண்டா உண்மை வந்து இங்க சொல்லலாமா? யார வந்தவர் பரவாயில்லை. கூருடாக்கு சரி பார்க்காத. உலக ருசியா இருக்குங்கறியா? அனுபவம் ஜாஸ்திடா. சரி நான் நீ ஓடி இல்லங்கற. நான் ஓடி கிடையாது. சமாச்சாரம் தெரியாம அம்மால கை வச்சிட்டேன். என்ன சொல்ற? எனக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அப்படியா? ஆமா. என்ன பேக்ரவுண்ட்? எனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? எங்க வீட்டுக்காரருக்கு என்ன வேலை? என்னன்னா வேலை? அப்படின்னு தெரிஞ்சிட்டனா இன்ன மட்டும் நீ நடிச்சுவேன். கால்ல விழுந்துட்டு கத்துவேன். என்ன சொல்றீங்க? ஆமா. பெரிய ஆளா இருந்து கொள்ளுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிட்டா இந்த மத்தவங்க என்ன உங்ககிட்ட மத்தவ அடிக்கிறான். வீட்டுக்காரருக்கு யாரு சொல்லுப்பா? ஆமா. இந்த உலகத்திலே எங்க வீட்டுக்காரருக்கு தான் கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலையா? ஆமா. என்னடாப்பா அப்படி வேலை? என்ன வேலை? மத்தவங்க சொல்லுவான். ஏன் மத்தவங்க? ஓய் பொண்ணைய பொண்ணு கேளுங்க நான் பொண்ணேசி என்ன நீயும்? அவங்க தங்கச்சி அதான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. என்னமா சொல்ல வர்றான்? கவர்மெண்ட் வேலை உலகத்திலே எங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் தான். எப்படி என்ன வேலை? மத்தவங்க கேட்டா சொல்லுவாரு. சொல்லு என்ன கலெக்டர் வேலையா? அதுக்கு மேல என்ன போலீஸா? அதுக்கு மேல அதுக்கு என்ன டாக்டரா? டாக்டருக்கு வேலை எங்க கொடுத்ததே எங்க வீட்டுக்கு எடுத்தான். அதுக்கு மேல என்னடா சப் கலெக்டர்ங்கறியா? அதுக்கு மேல மோடிங்கறியா? அதுக்கு மேல என்னடா அத்தடா 100 நாள் ஏறி வேலை. அது வேலையா? அத்தடா ஏறி வேலை. அது கவர்மெண்ட் வேலை தான். ஆமா. எங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு பாட்டிக்கு வயிறு மேல ஜோத்த போட்டிட்டு ஏரி வேலைக்கு போயிடுறது. வயிறு மேல? ஆமா, கப்பல ஜோத்த போட்டுட்டு ஏரி வேலைக்கு போயிடுறது. ஏரி வேலைக்கு போய் ஆளுக்கு ஒரு சட்டி அரை சட்டியோ மண்ணலி கொட்டிட்டு ஒரு சாக்கு பை கீழே எடுத்து போட்டு ஒரு சாக்கு பைய அள்ளி கீழே கொட்டினா நாத்து அடிக்காது. இல்லப்பா ஒரு சாக்கு பை கீழே எடுத்து போட்டு ஒரு சாக்கு பைய படுத்துட்டு கணத்து மேல கை வச்சுக்கிட்டு எப்ப நியாயம் வச்சுறாங்க. என்னடி புள்ள கந்தாயிட்டுக்கார பூவாய் வச்சுக்கிட்டாலும் பூவாயிட்டுக்கார கந்தாய் வச்சுக்கிட்டாலும் உங்க முன்னாடி ஐச்சிக்காரன் வச்சுக்கிட்டாலும் அவங்க எங்க படுத்துட்டு பேசுறது நாய் அப்படி. ஏரி வேலை அத்த நாயம். எங்க வீட்டுக்காரிக்கு வந்து ஏரி வேலை. எனக்கு என்ன வேலை தெரியுமா? நான் மந்திரவாதியா? அப்படியா? ஆமா. எடுக்க மட்டும் பண்ணினா சுனி விட்டுருவேன். என்ன மந்திரவாதி? நான் கவுத்துமால் நடப்பேன். ஓய் உண்மையை பேசு. உண்மையாலும் தான். நிஜமாலும் உண்மையாலுமே இல்லைன்னா தோல் அப்படியே உரிச்சு போடுவேன். கவுத்துமால் நடக்கிறியா? அப்படியா? கத்தை வாயில மணி குழாயில எடுப்பேன். ஆமா. ஏன்னா உண்மையா? உண்மையாலுமே தான். சரி வாங்க இந்த மாதிரி சின்ன பசங்களை கூப்பிட்டு சரி முன்னாடி ரிக்கார்ட் டான்ஸ் ஆட வைப்பேன். ரிக்கார்ட் டான்ஸ்? ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கவுத்துமால் நடக்கிறது. அத மாதிரி செய்ய ஒன்னு பேத்துறேன். ஆளு கூப்பிடு. கவுரு போட. என்ன தூக்கா? இல்லப்பா கவுத்துமால் நடக்க. ஏன் ஜகட வாங்க. கவுரு கிட்ட. இன்னைக்கு முத்தம் கவுத்துமால் நாளைக்குடா இருக்கட்டும். பக்கால ஓலி ஒண்ணா கொல்றனா இல்லையா பாரு. ஏய் வாய்க்கு வந்த ஓலி. அத புடிச்சிட்டியா? புடிக்கிறதெல்லாம் பிரச்சனை. நடப்பில? கவுத்துமால் நடப்பியல வரப்பியல. கவுத்துமால் நடப்பியான்னு கேளு. நடப்பியா? கண்டிப்பா நடக்கறேன். நடப்பியா? இல்ல வரப்பியே. இவனுக்கு கீழே பிடிச்சப்படுறா. நல்லா ஹைட்டா பிடி. கேளுங்க சபையர்களே. கோமாளி பந்த கவுத்துமால் நடக்கிறதா இருந்தா நல்லா ஒருத்தன் கை தட்டுங்க பார்க்கலாம். இதான் நான் சொல்றேன். கை தட்டாயோ.
ஆஹா. யாருமே கை தட்ட மாட்டேங்கிறாங்கல்ல அந்த ஆயா மட்டும் தான் கை தடுத்து எப்படி தடுத்துங்கிற கோமாளி நாசமா போவ கோமாளிக்குள்ள போன விடுவ அப்படின்னு ஆயா பேசுது ஆமா அது மட்டும் இல்ல பொண்ணு உட்காந்து நிக்கிறீங்களுக்கு முன்னாடி நிக்கிறீங்க மறைக்கிறாங்க அதான் நிக்கிறீங்களா அப்படியே உட்காருங்க 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 அப்போது எங்க கவுத்து மேல இங்கதான் நடந்தேன் எங்கடா நான் என் மேல கொடுத்துரு இந்த இடுப்புல கட்டு ஏங்க இந்தாப்பா கட்டுப்பா ஏங்க எனக்கு இடுப்புல நல்ல விஷயமா தான் சொல்றேன் ஏங்க இடுப்புல கட்டிங்க பரவாயில்ல கட்டிக்க சேஃப்டி கட்டிக்க சரி கட்டிட்டியா கட்டிட்டுங்க எல்லாம் அந்தாண்ட பாரு பாத்துருங்க எல்லாம் இந்தாண்ட பாரு நம்ம கெட்டாளுங்க எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் என்னெல்லாம் ஊத்து பாரு வாண்டா இங்க வா. இல்ல நான் என்ன சொன்னேன் என்ன கூட்டு பேருக்கு வந்த ஜனத்தை தான் நான் உட்கார சொன்னேன் சரி. நீ உட்காந்து யாரா கவுத்து மேல நடப்பாங்க கீழே உட்காந்துட்டுல பக்கா போலி யாரு அடி வாங்கி சாவற வலிக்குதுடா வலிக்குதா நோவல சரி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படியேதான் தெரியுது அப்படியேதான் தெரியுது ஆமா. ஆனா போனது போகட்டும் சரி. இவ்வளவு நேரம் இல்லையா கேள்வி மேல கேள்வியை கேட்டீங்க ஆமா. இதுக்கு மேல நான் உங்களை கேட்கிறேன் எப்படி? நீங்க நல்லா யாரு? கேளு. யாருங்க ஓயா ஏன்டா ஏன்டா ஐயா நீங்க யாரு ஐயா அண்ணா ஓய் நாம ஏபியோட படிச்சு இந்த நாட்டில் ஓடுகின்ற கவலையை போக்கும் கலை கூத்தாடிங்க இதை கிளம்பிட்டு போற கூத்தாடிங்க அப்புறம் ஏன் கொள்ளக்காரன் ஆகிக்கூடாது ஓ நீங்க கவலை போகும் கலை தெரு நாங்க கூத்தாடிங்க நாடக வித்வான் ஓ நீங்க தான் நாடகத்தை வைக்கிறீங்க ஆமா நாங்க தான் நாடகம் வைக்கிறோம் அண்ணா நாங்க ஒரு நட்டுவத்தார் நட்டுவதாரா ஏய். கூலிக்கா புத்தகிக்கா ஏக்கராவுக்கா டேய் ஓய் உனக்கு என்ன வேணுங்கற அப்படின்னு எனக்கு தெரியலையா அண்ணா ஓய் கவலையை போக்கும் ஏய். கலை கூத்தாடிங்கண்ணா வாங்க கூத்தாடி விட்டாரா ஏன்டா நான் மாறறேன் எல்லாம் மாறறேன் நீ தான் பாவி சண்டாவை ஏய். இங்க வந்து கூத்தாட வந்துட்ட ஏய் உன் ஏய். கொண்டாடி அவங்களோட அத வாயிலே தொடக்கூடாது கூட்ட பத்தி வாயில நினைக்க கூடாது வாயில தொடக்கூடாது. ஆமா கூத்து வந்து கூத்தா அண்ணா, நீ கூத்தாடின்னு சொல்லிட்டீங்க அண்ணா நீங்க வந்து கூத்தாடி விட்டாருன்னு சொல்லிட்டீங்க ஆமாங்க. உங்களை தான் 7 மாசமா தொலை வீட்டுக்கிறேன் 7 மாசமா ஆமா ஏங்க நீங்க இல்லாத இடத்துல போய் தேடிட்டு இருக்கிறேன் ஏன்டா வக்கால போய் இல்லாத இடத்துல போய் தேடினா எப்படி கிடைச்சப்பாங்க இன்னைக்கு தான் நீங்க கிடைச்சிக்கிறீங்க அதனால பாட்டிய புலக போட்டா அள்ளி விடாது இல்ல வேற பாட்டிய செத்து போயிட்டா சரி. அதனால 3 நைட் கூத்தாடணும் ஆமா சரி சம்பளம் எவ்வளவு கேக்குறேன் சம்பளமா ம் ஏப்பா ஒரு நைட் 50,000 ஒரு நைட் 50,000 50,000 ஒரு நைட்டுக்கு 1,50,000 எங்க பாட்டி இப்ப சித்திரவதை நோய் போனுச்சுல்ல அப்ப உள்ள போற ஜாக்கெட் கூலியே 50,000 என்ன சொல்ற ஏய் 1 லட்சமா 1 லட்சம் நாளா சேர்த்துக்கேளு சரி 1.5 கூட 1.5 லட்சம் ஒரு நாளைக்கு நான் பிச்சை போடுற காசு 1.5 லட்சம் சரி நான் ஏரியா கேட்கணும் தாரமங்கலத்துல வந்து டீ குடிக்கும் போது 10 ரூபா கடை வாங்கல அத கூட ஏன்னா மானபங்கத்தையே வாங்குற ஏங்க கம்மி ஓய் ஒரு கோடி கொடுங்க 1 கோடி நீ செட்ல எத்தனை பேர் வந்துக்கிறீங்க 15 16 டிக்கெட் வந்திருக்கோம் 16 டிக்கெட் 1 கோடி கொடுத்தா கோமன் கட்டு கூட பத்தாதா என்னடா போன்ட்டு போற கோடி பணத்தை ஒரு கோடி பணத்துல 1 கோடி நான் சொல்றது பணத்துக்கு போடுற கோடி பணத்துல 1 கோடி இருந்தா நான் என்ன விடி என்ன மாதிரி உங்ககிட்ட அடி வாங்குறேன் என்ன விடிய சரி அண்ணா நாடகம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும் ஒரு நாடகத்துல பாட்டு கேக்குறேன் இந்த பாட்டு மட்டும் நீங்க பாடிட்டீங்களா காலையிலேயே உங்களுக்கு வெத்தலை பாக்கு எத்தனை ரூபாய் கொடுக்குற ஆமா சரி ஆரோவணி சண்டை அள்ளிமுத்து பந்தயம் தெரியுமா உங்களுக்கு சரிண்ணா அந்த நாடகத்துல ஒரு பாட்டு பாடு இந்த வேலத்தாவாது இங்க தான் கூத்து கொடுத்தாங்க பாட்டெல்லாம் பாட சொல்லலையே அதெல்லாம் பாட சொல்லலையே நான் கூத்து கொடுக்கறல ஆமா ஃபர்ஸ்ட் ஒரு தொண்டை பார்க்கணும் இல்ல அது கூட வேண்டாமா எனக்கு சரிங்க மயில் ராவணன் சண்டை தெரியுமா அண்ணா அங்க தனி ஒரு வாத்தியார் இருக்கிறாரு ஆமா சரி அண்ணா நல்லதாங்க நாடகம்